Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட்க்கு செகண்ட் லெசன்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 29 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோமா? How long will a boy sitting near the window of a train traveling at 36 km per hour see a train passing by in the opposite direction with the speed of 18 km per hour? The length of the slow moving train is 90 meter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரெயின் போகுது. அதில் ஒரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயின் மூவ் ஆகிறத ஒரு பாய் வந்து விண்டோ வழியாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அந்த விண்டோ வழியாக பார்க்குறாங்களா, அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 36 km per hour. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வர ட்ரெயின் வந்து 18 km per hour. இப்படி இருக்கையில் அந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற ட்ரெயினோடைய லென்த்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நேரத்துக்கு அந்த ட்ரெயினை பார்க்க முடியும், அதாவது டைம் டியூரேஷன். ஒரு ட்ரெயினில் இருந்துட்டு ஆப்போசிட்டில் போகிற இன்னொரு ட்ரெயினை எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக இருக்க கொஷின். ஆல்ரெடி நிறையா தடவை கொஷின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸில். சரியா? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ரெண்டுக்குமே பார்க்க போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இங்கே என்ன சொன்னோம், ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி போடுவோம். அப்போது இது ரெண்டுக்குரிய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது வெலாசிட்டி என்ன வரும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஏபி வெக்டார் ஈக்குவல் டு விஏ ப்ளஸ் விபி. ரெண்டு ட்ரெயின், ஒன்று ஸ்லோவாக மூவ் ஆகிறது, இன்னொன்று இந்த பாய் உட்காந்துருக்கு ட்ரெயின். ஸோ பாய் உட்காந்துருக்கு ட்ரெயினோடைய வெலாசிட்டி வந்து 36, ஸ்லோவாக மூவ் ஆகிற ட்ரெயினோடைய வெலாசிட்டி வந்து 18. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8 + 6 14 54 km per hour. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது நம்ம அது மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ன்னு மாற்றணும். ஸோ கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றிங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்ட் தானே? ஸோ 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது 54 இன்ட்டு, அப்போது நமக்கு வந்து 1 மீட்டர்ன்றது 1000 கிலோமீட்டர். ஓகேவா? கரெக்டாக? ஸோ 1 மீட்டர்ன்றது 1000 மீட்டர்ன்றது மாற்றி சொல்லிட்டேன். 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். அப்போது இதை வந்து மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 154 இன்ட்டு 1000 சொல்லி போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போது மேலே 1000 டிவைடட் பை ஹவர்ஸில் இருக்கிற செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். 1 hour = 60 minutes, 1 minute = 60 seconds. ஓகேவா? ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், இதை 3 டைம்ஸ் பண்ணலாமா? 5 2s are 10, 6 வந்து 3 2s are 6. வேறு எது கேன்சல் அவுட் ஆகும், இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகும். 1 3 is 3, இங்கே மாதிரி 1 3 is 3, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24. ஓகேவா? திரும்ப அகைன் 1 6 6 6, 6 3s are 18. அப்போ மேலே என்ன இருக்குது, 5 இன்ட்டு 3, ஸோ 15 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். கரெக்டாக? அது கரெக்டு. சரியா? ஸோ இதுக்கு எழுதிக்கலாம் 15 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஸோ இங்கே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் மீட்டராக மாற்றுறதுக்காக 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஹவர்ஸாக செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுனால 60 × 16 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது மினிட்க்கு, இது செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைம் டியூரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருந்தால் வெலாசிட்டி வேல்யூ கொண்டு வந்துக்கும். ஸோ ஜென்ரலாக வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, v = displacement or distance by time taken. ஓகேவா? இல்லைனா v வெக்டார் = dr/dt சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இங்கே ட்ரெயினோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 90 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆமாம் தானே? ஆமாம். ஸோ இப்போ இந்த 15 விக்கு பதிலாக போட்டுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 90 டிவைடட் பை 3, t தான் நமக்கு வேணும். ஸோ t = 90/15. ஸோ இதை இன்னைக்கு கேன்சல் பண்ணி எழுதணும். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 5 3s are 15, 1 5 is 5, ரிமைனிங் 4 இருக்கும், 5 8s are 40.
ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15, 6 3s are 18. அப்போது 6. அப்போ t ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். அப்போது 6 செகண்டுக்கு தான் நம்மளால் அந்த ட்ரெயினை பார்க்க முடியும். அப்போது ஆப்போசிட்டில் மூவ் ஆகிற ட்ரெயினை விண்டோவில் உட்காந்துட்டு ஒரு பையன் பார்க்குறான். ஸ்லோவாக மூவ் ஆகிற ட்ரெயினை அவனால் 6 செகண்ட்ஸ்க்கு தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கோம். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஹார்ஸை வந்து மினிட்ஸ்க்கு மாற்றினா 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுமாதிரி 1 மினிட் இருந்தால் 60 செகண்ட்ஸ். அதனால் 60 × 60 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஜென்ரல் வெலாசிட்டி ஃபார்முலாவில் போட்டாச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டோம். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.